3000 ஸ்டிச்சஸ். இந்த புக்கை தான் நான் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் தமிழில். இந்த புக்கை எழுதினவங்க பார்த்திங்கன்னா சுதா மூர்த்தி. இவங்க இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். இவங்க பார்த்திங்கன்னா 2006 வந்து ஆர்கே நாராயணன் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 சாப்டர் இருக்குது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா 3000 ஸ்டிச்சஸோட ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, தேவதாசி முறையை வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு அவங்க ஆரம்பித்த வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக அவங்க எடுத்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் போட்டிருக்காங்க. அதை ஆக்சுவலி நான் படித்து காட்டிட்டு அதில் என்ன இருக்குங்கிறத தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 3000 stitches. We set up the Infosys Foundation in 1996. Unfortunately, I knew precious little of how things worked in a non-profit organization. I knew more about software management, programming, and tackling software bugs. On those days, my most of the days occupied with examination, mark sheets, and deadline. The concept behind the foundation was that it must make a difference to the common man, Bahujan Hitya and Bahujan Sukhya. It must provide compensate aid regardless of caste, creed, language, or religion. As we pondered over the issue before us, malnutrition, education, rural development, self-sufficiency, access to medicine, cultural activities, and the revival of arts, among others, there was one issue that occupied my uppermost thought: the Devadasi tradition that was the pervasive throughout India. இவங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனை 1996 உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன விஷயம் நடக்கிறது வந்து பெரிய முயற்சி போட வேண்டியதாக இருக்கும். அந்த நாட்களில் அவங்களுக்கு எக்ஸாமினேஷனும் மார்க் ஷீட்டும் டெட்லைனும் தான் பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஆனால் இவங்க ஃபவுண்டேஷனோட ஒரு கான்செப்ட் என்னவாக வச்சுருந்தாங்கன்னா, ஒரு காமன் மேனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும். அவங்க வந்து கேஸ்ட், க்ரீடு, லாங்குவேஜ் இதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன மாறுதல் கொண்டு வந்து எல்லா மக்களும் சரிசமமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வரணுன்றது அவங்க ஃபவுண்டேஷனோட நோக்கமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் குழந்தைங்களுக்கு மேல்நியூட்ரிஷன், அதாவது சத்து குறைபாடுகளும், எஜுகேஷனை பற்றி அவேர்னஸும், ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சியும் அதெல்லாம் பற்றியான எண்ணங்கள் இருந்தாலும் அவங்களோட ஆள் மனசில் இந்த தேவதாசி ட்ரெடிஷனை மாற்றணுங்கிறது மிகப்பெரிய முனைப்பாக இருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் இந்த தேவதாசிங்கிற முறை வந்து ரொம்ப அதிக அளவில் பரவி இருந்துச்சு இந்தியாவில். The word Devadasi means servant of the Lord. Traditionally, Devadasis were musicians and dancers who practiced their craft in temple to please the gods. They had a high society status in society. We can see the evidence of it is in caves of Badami, as well as in story like that of the Devadasi Vinopadi, who were very dear to the ruling king of Chalukya dynasty between the 6th and 7th century in northern Karnataka. The king donated an enormous sum of money to temple. However, as time went by, the temple were destroyed and the tradition of Devadasis fell into wrong hands. Young girls were initially dedicated to the worship and service of deity or temple in good faith, but eventually the word Devadasi became synonymous with sex worker. Some were born into the life while others were sacrificed to the temple by their parents due to various reasons, or simply because they caught a hair infection like a ringworm of the scalp, assumed to be indicative that the girl was designed to be a Devadasi. அந்த காலத்தில் தேவதாசிங்கிறவங்க கடவுளுக்கு சேவை பண்ணுறவங்களா தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மியூசிஷியனாக மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இல்லை டான்ஸராகவும் இருப்பாங்க. அந்த டெம்பிளில் போய் கடவுளுக்கு முன்னாடி அதை அரங்கேற்றம் பண்ணுறவங்களா தான் இருந்தாங்க. அந்த தேவதாசிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது அந்த காலத்தில் சொசைட்டியில். கொஞ்சம் 6th and 7th சென்ச்சுரியில் சாளுக்கியா டைனஸ்டி இருக்கும்போது நார்த்தன் கர்நாடகாவில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக மன்னராட்சி மறைஞ்சி வரும்போது இந்த தேவதாசியெல்லாம் தப்பான ஆளுங்க கையில் மாறிடுச்சு. இந்த ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாமே வந்து கடவுள் பேரை சொல்லி செக்ஸ் ஒர்க்கராக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களாம் வந்து கடவுளுக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்தில் அந்த பெண்களை கொண்டு போய் கடவுள்கிட்ட விடுறதும், அப்படி இல்லைன்னா சில பேர் குடும்பத்தில் இவங்க வந்து தேவதாசியாகவே இந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்லி பிறக்கிற பொண்ணுங்களை நினைக்கிறதும், இல்லைன்னா தலையில் ஒரு ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பொண்ணை வந்து தேவதாசியாக ஆகிறதுக்காக ஒரு இண்டிகேஷனாக வச்சு அந்த பொண்ணுங்களையும் தேவதாசியாக மாற்றிக்கிட்டு இருக்க பழக்கம் அப்போ இருந்துச்சு. As I thought about their plight, I recalled my visit to Yelamma Gupta. It is a Renuka temple in the Belgaum district of Karnataka years ago. I remember their green saris and bangles, their smears of yellow bandra, it is a turmeric powder, and their thick long hair as they entered the temple with goddess mask, coconut, neem leaves and the colors. Oh, why can't I tackle this problem? I wondered. I didn't realize then that I was chosen one of the most difficult tasks for our very first project. With the innocence and bubbling enthusiasm, I chose a place in northern Karnataka where the practice was rampant and the prostitution was carried in the name of religion. My plan was to talk to the Devadasis and write on their concern to help me understand their predicament, followed by organizing a few decisions targeted towards solving the problem within a few months. அப்புறம் இவங்க ஒரு நாள் வந்து நார்த்தன் கர்நாடகாவில் பெலகாம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரேணுகா டெம்பிளுக்கு அங்கே போயிருக்காங்க. அங்கே பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் பச்சை கலர் சாரீ கட்டிட்டு நிறைய வளையல் போட்டுக்கிட்டு நெத்தியில் நிறைய மஞ்சள் வச்சுட்டு பெரிய ஹேர் வச்சுட்டு முகத்துலலாம் கடவுள் மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு கையில் தேங்காவும் கலசத்தையும் எடுத்துகிட்டு வரதை பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே தேவதாசிஸாக இருந்தாங்க. ஏன் இந்த ப்ராப்ளத்தை நாம் சால்வ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க மனசில் ஆழமாக தோணுச்சு. அதனால் அந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து நாம் அவங்களுக்கு வந்து அதனுடைய விழிப்புணர்வை கொண்டு வரணும், தேவதாசிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அங்குன்ற விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றத முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். On my first day in the district, I armed myself with a notebook and pen and set out. I dressed simply with no jewelry or bindi. I wore a pair of jeans, t-shirts and a cap. After some time, I found a group of Devadasis sitting below the tree near a temple. They were chanting and removing lice from each other's hair. Without thinking, I went to them, interrupting their conversation. Namaskaram, Amma. I have come here to help you. Tell me your problems and I will write them down. They must have been discussing something important because the woman gave me a dirty look. They laughed a question at me with increasing ferocity. Who are you? Did we invite you here? Have you come to write about us? In that case, we don't want to talk to you. Are you an officer or a minister? If we tell you our problem, how will you solve them? Go away. Go back to where you came from. I did not move. In fact, I persisted. I want to help you. Please listen to me. Are you aware that there is a dangerous illness called AIDS that you could be exposed to? There is no cure for. Just go. One of them snapped. I glanced at their face. They are furious, but I didn't leave. Maybe they need little convincing, I thought. ஒரு நாள் அவங்க சுதா மூர்த்தி வந்து அவங்க நார்த்தன் கர்நாடகாவில் இருக்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருக்காங்க, தேவதாசி இருக்க ஊருக்கு. இவங்க வந்து எந்த ஜுவல்லரி போடாமல் சாதாரணமாக ஜீன்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு ஒரு கேப் போட்டுட்டு பெண்ணு நோட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் தேவதாசி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க டெம்பிள் கிட்ட, கோயில்கிட்ட. இவங்க எதையும் யோசிக்காமல் அவங்கக்கிட்ட போய் அவங்க கான்வர்சேஷனில் இன்ட்ரக்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் வந்து உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன், உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு என்னன்னு புரியாமல் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாமல், நீங்கள் யார், உங்களை யார் கூப்பிட்டதீங்க, நீங்கள் என்னை பற்றி எழுத போகிறீங்க, நீங்கள் என்ன ஆஃபீஸராக மினிஸ்டரான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க அங்கே இருக்க தேவதாசிலாம்.
இங்கே இருக்காத, இங்கேருந்து போயிடுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா இவங்களுக்கு சுதாமூர்த்தி அவங்களுக்கு தோணியிருக்கு, ஒருவேளை நம்ம இன்னும் கன்வின்சிங்காக அவங்கள்ட்ட பேசணும் போல், இப்போ சடனாக வந்து கேட்டதுனால அவங்க கோவப்படுறாங்கன்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, without warning one of them stood up, took off her chappal and threw it me. Can't understand simple Kannada? Just get lost. Insulted and humiliated, I felt my tears threatening to spill out. I turned back and fled. Upon returning home with the insult fresh on my mind, I told myself I won't go there again. However, a few days later, it occurred to me that the women were probably upset about something else and that maybe I had simply chosen the wrong time and day to visit them. So after another week, I went there again. This visit took place during the tomato harvest. The Devadasi women were happily distributing small oval-shaped bright red tomatoes to each other from the basket kept near to me. I approached them and smiled pleasantly. Hello, I have come to meet you again. Please hear me out. I really want to help you. They laughed at me. We won't need any help, but would you like to buy some tomatoes? I said no. I'm not very fond of tomatoes. What kind of woman are you who didn't like tomatoes? I attempted to engage them once more. Have you heard about AIDS? You must know that government is spreading a lot of money on increasing awareness about it. Are you a government agent? Or maybe you belong to a political party? How much commission are you getting to do this? Come on, tell us. We don't even have a proper hospital in the area, and here you are try to teach us about a scary disease. We don't need any help. Our goddess will help us in difficult times. அப்போது இவங்க திரும்ப அங்கே போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நீ யார் இங்கே இருக்காத போன்னு சொன்னோன்னே ஒரு தேவதாசி அம்மா அவங்க செப்பல் எடுத்து இவங்க மேலே அடித்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கன்னடத்தில் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாதா, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து யோசிச்சு பார்த்துருக்காங்க, ஒருவேளை நம்ம தப்பான டயத்தில் போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணிட்டோமோ. ஸோ ஒருவேளை கரெக்டான டைமில் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தால் அவங்க நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. சரி இன்னொரு நாள் போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் திருப்பி போனோன்னே அன்றைக்கி வந்து அவங்க தோட்டத்தில் இருக்க தக்காளியெல்லாம் சாகுபடி பண்ணதெல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க போய் பேசியிருக்காங்க, நான் திரும்பி உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த தேவதாசிலாம் கேட்டிருக்காங்க, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு ஹெல்ப் தேவையில்ல, வேணால் டொமேட்டோ வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு டொமேட்டோ வேண்டாம், அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். கவர்மெண்ட்டில் எய்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த பரப்பிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு அவேர்னஸ்ஸை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் கூட இந்த ஏரியாவில் கிடையாது, ஆனால் நீ ஒரு ஸ்கேரி டிசீஸை பற்றி எங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு நோயை பற்றி சொல்ல வந்திருக்கேன், எங்களுக்கு பயமாக இருக்குது, நீ என்ன ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்தவளா, எவ்வளோ கமிஷன் வாங்கின இதை சொல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த கடவுள் எங்களை பார்த்துக்கும், நீ வந்து ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா I stood dumbfolded, struggling to find words. One of the women said decisively, this lady must be a journalist. That's why she has a pen and paper. She will write about us and make money by exploiting us. Upon hearing this, the others started throwing tomatoes to me. At this time, my emotion empowered me and I started to cry, sobbing. I fled from there once again. I was in despair. Why should I work on this project? Why do they keep on insulting me? Where else do the beneficiaries humiliate the person working for their well-being? I am not good fit for this field. Yes, I should resign and go back to my academic career. The foundation can choose a different trustee. When I reached home, I sat down to compose a resignation letter. My father came down from the stairs and seeing me busy with my head bent close to paper, he asked, "What are you writing?" I narrated the entire story to him. To my amazement, rather than sympathizing with me, my father chuckled and said, "I didn't know that you were so
மறுபடியும் ஒரு நாள் இவங்க போனபோது இன்னொரு லேடி வந்து இவங்கள ரொம்ப மோசமாக திட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டா, எங்களை வச்சு பணம் பார்க்குறீங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப திட்டி இவங்களை திருப்பியும் அடித்து விரட்டிடுறாங்க. இந்த கோவத்தில் வீட்டுக்கு வந்தவங்க, எதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், என்னோடய ஆர்கனைசேஷனில் வேறு யாராவது செய்யட்டுமே, எனக்கு இது வேணாம்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரையும் எழுதுகிறாங்க. அப்போ பார்த்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா, இந்த பொண்ணு இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நடந்ததெல்லாம். உடனே அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நீ வந்து இவ்வளோ இம்ப்ராக்டிக்கலாக இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடுது. ஏன்னா என்னை பார்த்து சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க, பரிதாபப்படுவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க என் மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்து இதை நீ சாப்பிடு, அப்போ தான் நீ கூல்டவுன் ஆவ அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஒன்று அவங்க அப்பா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது கிங் காலத்துலேருந்து, ராஜா இருந்த காலத்துலேருந்து இருந்து வந்தது. இந்த விஷயத்தை உடனே சீக்கிரத்தில் ஒரே நாளில் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். முதல்ல ஒரு 10 பேர் தேவதாசிக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸை கொண்டு வா, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்கள இதுக்கு கொண்டு வராமல் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியுமே தவிர நீ சொல்கிற மாதிரி ஒரே நாளில் இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, make them your aim, and the day you accomplish it, I will feel very proud knowing that I gave birth to a daughter who helped 10 helpless women make the most difficult tradition from being sex worker to independent women. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ இதை மாற்றினா நான் ஒரு அருமையான பொண்ணை பற்றேன்னு ரொம்ப பெருமைப்படுவேன். ஒரு 10 பேரை அவங்க செக்ஸ் ஒர்க்கிங்லேருந்து மாற்றி ஒரு இண்டிபெண்ட் உமனாக மாற்றுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணது வந்து நீ செஞ்சேன்னா நான் ரொம்ப பெருமைப்படுவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. But they threw chapels and tomatoes to me, Kaka. I winked proudly. I always call my father Kaka. Actually, you got a promotion day. From chapels to tomatoes. If you pursue this and go there with third time, maybe you will get something ever better. His joke brought a ridiculous smile in my face. They won't even talk to me. Then how can I work for them? Look at yourself, my father said, dragging me in front of the nearest mirror. You can casually dressed in t-shirt and a pair of jeans and a cap. This may be your style, but common man and rural Indian woman like Devadasi will never connect or identify with you. If you wear sari and Mangal Sutra, put on bindi and tie your hair, I'm sure that they will receive you better than before. I will also come with you, and old man like me will be a great help to you in such an adventure. I protest. I don't want to alter my appearance from their sake. I don't believe in such superficial changes. Well, if you want to change them, then you have to change yourself first. Change your attitude. Of course, it's your decision in the end. He left me in front of the mirror and walked away. அவங்க அப்பா அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பாவை அவங்க காக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அவங்க என் மேலே சப்பல்ஸு டொமேட்டோஸ்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க, என்னை கவனிக்காதவங்கள வந்து நான் பேசுகிறத எப்படி கவனிப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நேற்று செப்பல் தூக்கி எறிஞ்சாங்க, இன்றைக்கி டொமேட்டோ எறிஞ்சிருக்காங்க, நாளைக்கு 3வது தடவை இதை விட பெட்டராக ஏதாவது தூக்கி எறிவாங்கன்னு சொல்லும்போது அந்த ஜோக் வந்து எப்படி சிரிக்கிறதுனே தெரியாமல் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பா அவங்கள இழுத்து கொண்டு போய் ஒரு மிரர் முன்னாடி நிற்க வச்சு, நீ வந்து ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கேப் போட்டிருக்க, இதனால தான் உன்னை வந்து பேசுகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணல, அவங்கள ஒருத்தவங்களாம் நீ மாறி போனாதான் ஒன்றுக்கிட்ட அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க, அடுத்த தடவை நீ போகும்போது நான் உன் கூட வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக என்னோடய தோட்டத்தை நான் மாற்றிக்க மாட்டேன்னு சுதாமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. My parents have never thrust their choice or belief on me or any of my siblings, whether it was about education, profession or marriage. They always gave their advice and helped us if we want. But I made all the choices. For a few days I confused. I
thought about the skill needed for social work. There was no glamour or money in this profession, and I could not believe like an executive in a corporate house. I require language skills of which English may not be needed at all. I should be able to sit down on the floor and eat the local food no matter where I travel for work. I had to listen patiently, and most of all, I should love the work I did. What would give me a higher satisfaction? Keeping my external appearance the way it was, or the work that I could do? After some introspection, I decided to change my appearance and concentrate completely on the work. Before my next visit, I pulled my hair back, tied it, and adorned it their flowers. I wore a 200 rupee sari, a big bindi, and Mangal Sutra and glass bangles. I transformed myself into a Bharatiya Nari, the traditional Indian woman, and took my father along with me to meet the Devadasis. அவங்க அப்பா சொல்லிட்டு போனோன்னே இவங்க ரொம்ப உட்காந்து யோசிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் எப்போவுமே அவங்க அப்பா அட்வைஸ் தான் பண்ணுவாங்களாம், எந்த டிசிஷனையும் திணிக்க மாட்டாங்களாம். இவங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா சாய்ஸஸையும் இவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க யோசனை பண்ணியிருக்காங்க, நமக்கு ப்ரொஃபஷன் முக்கியமாக இல்லை நம்மளோட அப்பீரன்ஸ் முக்கியமானு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது நமக்கு இந்த அழகோ மணியோ முக்கியம் கிடையாது, ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் கூட தேவையில்லை. பட் லோக்கலாக அவங்களோட கலந்து வாழ்கிற ஒரு பண்பு தான் நமக்கு தேவைங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அவங்க சாரீ, பேங்கிள்ஸு, பொட்டு, மங்கள் சுத்ரா எல்லாத்தையும் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த விசிட்டுக்கு அவங்க அப்பாவையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். This time, when we went there, upon seeing my aged father, they said namaste. My father introduced me. This is my daughter and she is a teacher. She has come here on a holiday. I told her how difficult your life are. Your children are the reason for your existence and you want to educate them irrespective of what happened to your health. And am I right? They replied in unreason, yes sir. Since my daughter is a teacher, she can guide you with your children's education and help them find better jobs. She will give you information about some scholarship which you may not be aware of and help your kids with it so that your beneficial burden may be reduced. Is that okay with you? If not, it's all right. She'll go to some other village and try help other people there. Please don't feel pressured. Think about it and get back to us. We will back in 10 minutes. இவங்க அப்பா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் இவங்க அப்பா போய் அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போனோடனே அவங்க எல்லோரும் இவங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், என் பொண்ணு ஒரு டீச்சர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. உங்கள் குழந்தைங்களுக்காக உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. அந்த குழந்தையோட படிப்புக்கும் ஸ்காலர்ஷிப் விஷயமாக இருந்தால் என் பொண்ணு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கா. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா எந்த ப்ரெஷரும் இல்லை. நாங்கள் அடுத்த வில்லேஜுக்கு போகிறோம், நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து வரோம், உங்களுக்கு தேவைன்னா வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும். Grasping my hand tightly, he pulled me a short distance away. Why did you say all that? I asked. You should have first told them about things like dangers of AIDS. Don't be foolish. We will tell them about it some other time. If you start with something negative, then nobody will like it. The first introduction should always be positive and bring real hope to the beneficiary. And just like I have promised them, you must help their children get scholarship first. Works on AIDS later. And why did you tell them I'm a teacher, Kaka? I demanded. You could have said I'm a social worker. My father offered a calm repeated. They consider teaching to be one of the most respectable jobs, and you are the professor, aren't you? I nodded reluctantly, still unsure of his strategy. When we went back, the women were ready to listen. They called me Akka, or elder sister in Kannada. So I started working with them to help the children secure the promised scholarship. Some of these children even started going to college within a year. Only after this happened did I bring up the subject of AIDS, and this time they heard me out. Months went by. It took me almost 3 years to establish a relationship with them. I was their darling Akka, and eventually they trusted me enough to share their heart-touching stories and trials they had endured.
Innocent girl has been sold into a trade by their husband, brothers, fathers, boyfriend, uncle, or other relatives. Some enter the sex trade on their own, hoping to earn some money for their family and help future generation escape poverty. Still others were lured into it in promise of real job, only to find themselves trickled to work as sex worker. Hearing their stories, there were moments when I couldn't hide my tears. Yet they were the one who held my hand and consoled me. Each story was different, but the end was the same. They all suffered at the hands of society. They exploited them and filled them with guilt and shame as the final result. அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு சுதாமூர்த்தி அவங்க கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுருக்காங்க. அப்போ போய் இவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க, நீ என்ன முட்டாளாப்பா, என்ன ஏன் டீச்சர்னு சொன்ன, அவங்கள்ட்ட எய்ட்ஸை பற்றி சொல்ல வேண்டியதானே, எதுவுமே சொல்லாமல் ஏன் இப்படி என்னை அழைச்சிட்டிங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்கிறாங்க, எப்போவுமே ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது நெகட்டிவாக ஆரம்பித்தா அவங்க எப்பவும் கேட்க மாட்டாங்க, முதல்ல நீ பாசிட்டிவாக இருக்கிறதா சொல்லு. நான் சொன்ன மாதிரி அவங்க பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நீ ரெடி பண்ணு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ப்ரொஃபஷன் தான் அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க, அதனால தான் உன்னை டீச்சர்னு சொன்னேன். நீ நல்ல டீச்சர் தானே, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க எல்லாருமே ரொம்ப அக்கான்னு கூப்பிட்டு சுதாமூர்த்தி ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடாங்க அந்த ஏரியாவில். அவங்கள்ட்ட அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டோரியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இன்னசென்ட் கேர்ள்ஸாக தங்களோட ப்ராவர்ட்டிக்காக வந்தவங்களாக இருக்காங்க. சில பேர் விரும்பி வந்தவங்களாக இருக்காங்க. சில பேர் ஹஸ்பண்ட், பிரதர், ஃபாதர்ஸ், பாய் ஃப்ரெண்ட், அங்கிளால் கூட கொண்டு வந்து விடப்படவங்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுக வருது, அழுதுடுறாங்க. அப்புறமா அங்கே இருக்கவங்கெல்லாம் அவங்கள ஆறுதல் படுத்தியிருக்காங்க. எல்லாருமே சொசைட்டியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்களாக தான் தெரியுறாங்க. அங்கே சில பேர் இப்படி பண்ணாலும் கடைசியில் விதவிதமான காரணத்தினால வந்தாலும் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ஒரே வேலையாக தான் இருக்குது. I realized that simply donating money would not bolster their confidence or build their self-esteem. The best solution I could think of was to unite them towards the common goal by helping them build their own organization. The state government of Karnataka has many good policies that encouraged housing, marriage scheme and a scholarship. But if we started an organization or union exclusively for Devadasi, they could address each other's problems in time. They would become a bold and independent, learning to organize themselves in the progress. இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுனால மட்டும் இவங்க இதுலேருந்து மீண்டு வருவாங்கன்னு பார்த்தா இல்லை. அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஹவுசிங்க்கும் மேரேஜ் ஸ்கீமுக்கும் நிறையா ஃபண்டு கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்கான என்ன முறையோ அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. Thus an organization for a Devadasi was formed. I believe that God cannot be present everywhere at once and in return He sent people to do His work. Abhinay Kumar, a kind-hearted idealist young man from Delhi, joined us unexpectedly. He wanted to work with me, and so I decided to give him the toughest job in order to test his passion for social work. I told Abhinay, if you work with us Devadasi for 8 months and survive, I will think about absorbing you into the ப்ராஜெக்ட் ஃபுல் டைம். இப்படி கொஞ்ச நாளில் ஒரு தேவதாசிக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க. அப்போது அபிநய் குமார்னு டெல்லியிலேருந்து ஒருத்தவர், அவரும் இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணி தேவதாசிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இவர் உண்மையிலே சோஷியல் ஒர்க்கராக இவர் எவ்வளோ தூரம் அவர் பேஷனேட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு சின்ன டெஸ்ட் சுதாமூர்த்தி வச்சுருக்காங்க. அது என்னன்னா, 8 மாதம் இவங்களோட ட்ராவல் பண்ணி இவங்களோட வாழ்ந்தினா நான் உந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் டைமாக உன்னை அழைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. As I promised, he did not show up for 8 months, and then one day he confidently strolled into my office a little thinner but grinned from ear to ear. I said, Abhinay, now you know how hard social work is. It takes extreme commitments and persistence to keep going. You can go back to Delhi with satisfaction of having made a difference in so many lives. You are a good human being, and I am sure that this little experiment will stay with you and
help you later. He smiled and replied quickly in Kannada. Who said that I want to go back to Delhi? I will decide to stay in Canada and complete this project. ஒரு நாள் 8 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சுதாமூர்த்தி அந்த அபிநய் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இங்கே வாழ்ந்தது நீ செய்யணும்னு நினச்சதே பெரிய விஷயம். நீ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். நீ டெல்லிக்கே திரும்பி போய் உன் வேலையில் இரு. நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அபிநய் சொல்லியிருக்காங்க, இல்லை யார் சொன்னால் நான் திரும்பி டெல்லி போகிறேன்னு, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிநய், திஸ் இஸ் அ சீரியஸ் ஒர்க். யூ ஆர் யங் அண்ட் தட்ஸ் அ கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் இன் திஸ் லைன் ஆஃப் ஒர்க். அண்ட் மை வாய்ஸ் ஃபேடட் அவே. ஐ டிடன்ட் நோ what else to say. Don't worry about that, ma'am. You gave me a best job I could possibly have. I thought that you might give me a desk job. I never imagined that you had given me field work, that too the privilege of working with the Devadasis. The past year has made me realize their agony and unbearable hardships, knowing that how can I ever work anywhere apart from here. இதுக்கப்புறம் சுதாமூர்த்தி சொல்லியிருக்காங்க, இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, நீ ரொம்ப யங் மேன், உனக்கு லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அது நீ சின்ன பையனாக இருக்கிறதே எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, அதனால் நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் சொல்லியிருக்காப்புல, இல்லை நான் ஒரு வருஷம் அவங்களோட வாழ்ந்ததுனால அவங்க எவ்வளோ தாங்க முடியாமல் துயரத்தில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள இதுலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது என்னோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அதனால் என்னை இங்கேருந்து போக சொல்லாதீங்க. இது டெஸ்க் ஜாப் இல்லை, ஃபீல்டு ஒர்க் ஜாப். அதாவது ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி கிடையாது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் வேலை பார்க்குறேன், நான் போகலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் அட் சச் சின்சாரிட்டி அண்ட் கம்பேஷன் இன் ஒன் ஸோ யங். I offered him a stipend to help his expenses, but he stopped me with a show on his hand. I don't need that much. I already have a scooter and few set of clothes. I just need 2 meals a day and roof over my head and little money for petrol. That's it. இதை பார்த்தோன்னே அவங்க அந்த பையனோட சின்சாரிட்டியை பார்த்தோன்னே சுதாமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்டும் கொடுத்துருக்காங்க அவங்க செலவுக்கு. பட் அந்த பையன் அது வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, கொஞ்சம் போட்டுக்க ட்ரெஸ்ஸும் இருக்குது, எனக்கு 2 வேளை சாப்பாடு இருந்தால் மட்டும் போதும், நான் தூங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு, ஒரு கூரை இருந்தால், தலைக்கு மேலே ஒரு கூரை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I gazed at him fondly and knew that I was seeing a man who had found his purpose in life. He bid goodbye and left my job office with determined strides. Obviously, Abhinay became the project lead and I support him wholeheartedly, taking care to converse with him regularly about the project progress. அதுக்கப்புறம் அபிநய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க இந்த ப்ராஜெக்டோட லீடாக அபிநயவாக வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த தேவதாசிஎஸ் ஆர்கனைசேஷனை வளர்க்க, அதாவது தேவதாசி முறையை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் லைஃப் கொண்டு வரதுக்காக 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்கனைசேஷனை வளர்த்துருக்காங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒன் டே ஐ மேட் வித் த தேவதாசிஸ் அண்ட் இன்கொயர்ட் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரன். Our greatest difficulty is supporting our children's education, they said. Most of the time we can't afford their school fees and then we have to go back to what we know to get quick money. We will take care of our children educational expenses irrespective of which class they are in, but that means that you must not continue being Devadasi no matter what, I replied firmly. அப்போ ஒரு நாள் ஒரு தேவதாசியை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை அஃபோர்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இதில் தான் எங்களுக்கு குயிக்காக பணம் கிடைக்கிது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் சுதாமூர்த்தி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது, குழந்தையோட எஜுகேஷன் ஒரு கண்டினியூ ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லி நீங்கள் திரும்பி இந்த தொழிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. The woman agreed without hesitation. They had come to trust Abhinay and me, knew that we would keep our word. Hundreds of children were enrolled in the project. Some went on to do professional course while others went on to complete their primary, middle and high school classes.
We held camps on AIDS awareness and prevention and sponsored street art and play to educate the women and children on various medical issues, including the simple fact that infected hair is not an indication that one must become Devadasi. Rather, it is a simple curable disease that caused the hair to stick together and became matted over time. The women got themselves treated and some of them even had her head shaved. இது அந்த பொண்ணு வந்து சரி நான் வந்து என் குழந்தைக்காக நான் இந்த தேவதாசி முறையில் இல்லைன்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா என்னோடய வார்த்தையும் அபிநயும் ரொம்ப நம்பினாங்க. அதுபோல் நாங்கள் அவங்க குழந்தைங்க படிப்புக்கு ரொம்பவே நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணாங்க, சில பேர் ப்ரைமரி, மிடில் கிளாஸ் அண்ட் ஹை ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு கேம்ப் செட் பண்ணி அதில் எய்ட்ஸ் அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அதெல்லாம் ஒரு தெருவில் எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ளே மாதிரியும் போர்ட்லையும் வந்து அவங்களுக்கு எய்ட்ஸோட அவேர்னஸை நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஸ்கேல்பில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது வந்து ஒரு தேவதாசி ஆகிறதுக்கான விஷயம் இல்லை. அப்படி இருந்தால் தேவதாசி ஆகணும்னு தேவையில்லை. அது சிம்பிளாக ஒரு க்யூரபிள் டிசீஸ் தான். அதனால் அந்த மாதிரி வந்தால் அதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சில பேர் வந்து அதுக்கு முன் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சாங்க. ஈவென்ச்சுவலி வி வேர் ஏபிள் டு கிவ் தெம் loans by becoming their guarantors. Often the woman would tell me, Akka, please help us get me a loan. If we can't repay it, then it is as good as cheating you, and you know that we are never do that. By this time, I knew in my heart that rich man might cheat me, but our Devadasi never would. They had கிரேட் ஃபெய்த் இன் மீ அண்ட் ஐ இன் தம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க உமன்லாம் வந்து எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக திருப்பி பே பண்ணுவோம், ஏன்னா உங்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சுதாமூர்த்தி பெரிய பணக்காரங்கள்லாம் பணம் வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க, ஆனால் இந்த மாதிரி தேவதாசியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கும் அவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. On the other hand, life became most dangerous for Abhinay and me. We received death threats from pipes, local goons and others through phone calls, letters and messages. I was scared more for Abhinay than myself. Though I asked for police protection, Abhinay flatly refused and said, our Devadasi will protect me, don't worry about me. இதுக்கு நடுவில் அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்கள்னால நிறையா டெத் த்ரெட்ஸ், அதாவது உயிருக்கு ஆபத்தாக நிறையா பேர் மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபோன் கால்ஸ், லெட்டர்ஸ், மெசேஜஸ்லாம் வந்து இருந்திருக்கு. ரொம்ப பயந்துருக்காங்க. ஆனால் சுதாமூர்த்தி அவங்கள விட அபிநய் நினச்சி தான் ரொம்ப பயந்துருக்காங்க. லோக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கேட்கலான்னு சொன்னபோது அவங்க அபிநய் வந்து மறுத்துருக்காங்க. இங்கே இருக்க தேவதாசியை நம்மளை காப்பாற்றுவாங்க, நீங்கள் போலீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A few weeks later, some pipes threw acid on 3 Devadasi who had left their profession for good. But we all still refused to give up. The plastic surgery the victims underwent helped to bring back their confidence. They could not be intimidated. Our strength came from those women who are collectively trying to leave this hated profession. Though the government supplemented their income, many also started rearing goats, cows and buffaloes. கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு 3 தேவதாசி மேலே ஆசிட்லாம் போட்டிருக்காங்க மேலே முகத்தில். ஆனாலும் அந்த தொழிலேருந்து வெளியே வந்ததுக்காக, தேவதாசி முறையிலேருந்து வெளியில் வந்ததுக்காக அவங்க மேலே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து விடாப்பிடியாக நாங்கள் அந்த ப்ரொஃபஷனுக்கு போக மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஆடு மேய்ச்சி, மாடெல்லாம் மேய்ச்சி, எருமை மாடெல்லாம் மேய்ச்சி அவங்க அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டாங்க. அந்த ஆசிட் வீசினவங்க அந்த பொண்ணுங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி திருப்பி அவங்க கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிச்சிருக்காங்க. Over time, we established small schools that offered night classes, which the Devadasi could attend. It was full uphill battle that took years of effort from everybody involved. After 12 years, some of the women met me to discuss a particular issue. Akka, we want to start a bank, but we are afraid to do it in our own. What do you think happen in a bank? I asked. Well, you need a lot of money to start a bank or even have an account. You must wear expensive clothes. We have seen that bankers usually wear suits and ties and sit in the air-conditioned office. But we don't have money for such things, Akka.
After they brought this problem to our attention, Abhinay and I sat down with the woman and explained the basics of banking to them. A few professionals were consulted, and under their guidance, they started a bank of their own, with the exception of few legal and administrative service that we provided. However, we insist that the bank employees and shareholders should be restrict only the Devadasi community. So finally, women were able to the save money. கொஞ்ச நாள் கழித்து அங்கே வந்து நைட் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அங்கே இருக்க தேவதாசியெல்லாம் நைட்டு வந்து படிச்சுட்டு போய்ட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேவதாசி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்காக பேங்க் ஆரம்பித்தா நாங்கள் அங்கே வந்து பணத்தை சேவ் பண்ணுவோம், நாங்கள் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிக்க முடியும், அதனால் எங்களுக்கு ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னோன்னே அதுக்காக சுதாமூர்த்தி அவங்க ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளும் சொல்லி ஒரு பேங்க்கும் ஆரம்பித்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தேவதாசி முறையிலேருந்து மீண்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு பேங்க்கை ஆரம்பிக்கிறாங்க. Less than 3 years later, the bank has 80 lakhs in deposit and provided employment for former Devadasis. And its most important achievement was at most 3,000 women were out of the Devadasi system. On the 3rd year anniversary, I received the letter from the bank. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பேங்க்கில் 80 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. தேவதாசி சிஸ்டம்லேருந்து வெளியே வந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்திருக்கு 3000 பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது வருஷம் ஆனிவர்சரி, இந்த பேங்க்கு தொடங்கி 3வது வருஷம் ஆனிவர்சரி அப்போ இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். We are very happy to share that 3 years have passed since the bank was started. Now the bank is of sound financial health and none of us practice or make any money through Devadasi tradition. We have each paid 100 rupees and have 3 lakhs saved for a big celebration. We have rented out a hall and arranged lunch for everyone. Please come and join us for a big day. Akka, you are very dear to us and we want you to be chief guest for the occasion. You have traveled hundreds of times at your own cost and spent endless money for our sake, even though we are strangers. This time we want to book a round-trip air-conditioned Volvo bus ticket, a good hotel and all expenses paid trip for you. Our money has been earned legally, ethically and morally. We are sure that you won't refuse our humble earnest money. பேங்க் ஆரம்பித்து 3வது வருஷம் முடிஞ்ச ஆனிவர்சரி அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது என்னென்னா ஒரு செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு ஹால் புக் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுதாமூர்த்தி நீங்கள் வந்து எங்களுக்காக ரொம்ப தூரம் பயணப்பட்டிருக்கீங்க, உங்கள் ஓன் மணியை எங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு 3ஆம் மனுஷங்க தான். இந்த தடவை இந்த செலிப்ரேஷனுக்கு நீங்கள் வர பஸ் டிக்கெட் முதற்கொண்டு எல்லா செலவுகளும் நாங்களே ஏற்றுக்கிறோம். இந்த மணி ரொம்ப ப்ராப்பரான நேர்மையான வழியில் சம்பாதிச்ச மணி, அதனால் நீங்கள் வந்து எங்களோட ரெக்வஸ்ட் ஏற்று நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அந்த பிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் tears build up in my eyes. 17 years ago, chappals were my first reward. But now they wanted to pay for my travel to the best of their ability. I knew how much effort, comfort of air-conditioned Volvo bus and hotel mean to them. I decided to attend the function at my expense. On the day of function, I found that there were no politician or garland or long speech as was typical. It was simple event at first. Some women sang a song announcing written by Devadasi. The another group came and described their experience on their journey to independence. The children, many of whom had become doctors, nurses, lawyers, clerks, government employees, teachers, railway employees and bank officers, and came and thanked their mothers and organizations support their education. இந்த லெட்டர் படித்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுகாக வந்திருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல அவங்கள செப்பலை வீசி துரத்துனது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு ஓல்வோ பஸ்ஸில் ஏர் கண்டிஷன் பஸ்ஸில் எனக்கு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க ரூமு. பட் இது எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அன்றைக்கி என்னோடய காசில் என்னோடய எக்ஸ்பென்ஸில் நான் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணேன். எப்பயும் நடக்கிற மாதிரி ஒரு மாலை போட்டோ பெரிய ஸ்பீச் கொடுத்தோ அந்த ஃபங்க்ஷன் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் நடக்கிற எந்த ஒரு சாதாரண விஷயங்களும் இல்லை. அங்கே இருக்க தேவதாசி உமன் வந்து எல்லோரும் சேர்ந்து தயார் பண்ண ஒரு பாடலை பாடி
அதை ஆரம்பித்தாங்க. அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த ஆர்கனைசேஷனை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. அவங்க குழந்தைங்கள்லாம் டாக்டர்ஸாகவும் நர்ஸு லாயர்ஸாகவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாகவும் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்களாகவும் மாறிட்டாங்க இப்போ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, and then it was my turn to speak. I stood there and my voice suddenly failed me. My mind went blank, and then distantly I remembered my father's word. I will feel very proud knowing that I gave birth to a daughter who helped 10 helpless women make the most difficult traditions from being sex workers to independent women. அதுக்கப்புறம் இவங்களோட முறை வந்திருக்கு பேசுகிறதுக்காக. பட் இவங்களுக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு மைண்டில். அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்திருக்கு. ஒரு 10 செக்ஸ் ஒர்க்கர்ஸை இண்டிபெண்ட் உமனாக நீ மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் அது எனக்கு பெரிய ப்ரௌடான விஷயம். அதை நீ செஞ்சின்னா நான் உன்னை நினச்சி பெருமைப்படுவேன்னு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இவங்களுக்கு நினப்பு வந்திருக்கு. I'm usually a spontaneous speaker, but on that day I was too choked with emotion. I didn't know where to begin. For the first time in my life, I felt that the day I meet God, I will be able to stand up straight and say confidently, you have given me a lot of lifetime, and I hope that I have returned at least something. I have served 300 of your children the best way I could, relieving them the meaningless and clue Devadasi system. Your children are your flaws, and I am returning them to you. அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் எப்போவுமே ஸ்பான்டேனிட்டியாக பேசுகிற ஆள், பட் இன்றைக்கி என்னால் பேச முடியல. இன்றைக்கி நான் வந்து கடவுளை பார்த்த மாதிரி உணர்கிறேன். உங்களோட 3000 குழந்தைங்களும் உங்களோட அழகான மலர்களும் உங்கள்கிட்டே திருப்பி தரேன் அப்படின்னு இவங்க ஸ்பீச்சை பேசியிருக்காங்க. தென் மை ஐஸ் ஃபெல் வித் ஆன் தி உமன். They were so eager to listen to me. They wanted to hear what I had to say. Abhinay was there too, looking overwhelmed by everything they had done for us. அப்போ வந்து அங்கே இருக்க பெண்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப முனைப்பாக என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அபிநயும் என்னோட கூட இருந்தான். I quoted a Sanskrit sloha my grandfather had taught me when I was 6 years old. Oh God, I don't need a kingdom, nor I desire to be an emperor. I don't want rebirth or the golden vessel of heaven. I don't need anything from you, oh God. If you want to give something, then give me a soft heart and hard hands so that I can wipe the tears of others. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகனை சொன்னேன். அதில் என்னென்னா, கடவுளே எனக்கு கிங்டமும் வேணாம், ஒரு நான் மன்னராகவும் இருக்க வேணாம், எனக்கு ஒரு பெரிய கிங்டமும் வேண்டாம், எனக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிறவியும் வேணாம், தங்க பாத்திரமும் வேணாம், எனக்கு சொர்க்கமும் வேணாம். எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரு சாஃப்டான மனசு, மென்மையான மனசும் ஒரு கடினமான கைகளும் வேணும். ஏன்னா மற்றவங்க அழும்போது என் கைகளை கொண்டு அவங்க கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு சைலண்ட்லி ஐ கேம் பேக் டு மை சேர். I didn't know what the woman must be thinking or feeling at that moment. The old Devadasi climbed up on the stage and stood there proudly. With a firm voice she said, we want to give our Akka a special gift. It is an embodied bedspread, and each of us has stitched some portion of it. So there are 3000 switches. It may not look beautiful, but we all wanted to present in this bedspread. Then she looked straight at me and continued, this is from our hearts to yours. This will keep you cool in summer and warm in winter, just like our affection towards you. You were by our side during our difficult times, and we want to be with you too. It is our best gift I have ever received. அப்போ அங்கே இருந்த ஒரு வயதான தேவதாசி ஸ்டேஜில் ஏறி வந்து மைக்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, அக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் தரணும்னு நினைக்கிறோம். ஒரு பிரெட் ஸ்ப்ரெட்டை காமிச்சு, அதாவது பெட்டுக்கு மேலே போடுவோம்ல போர்வை, அதை காமிச்சு இது உங்களுக்கு நான் கிஃப்டாக தர விரும்புகிறோம். இந்த போர்வையில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த போர்வையை வந்து நாங்கள் 3000 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்விட்சஸ் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சேர்ந்து தைச்சது இது. ஆனால் இந்த போர்வை பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, ஆனால் இது எங்களோட அன்புக்கு அடையாளம். இந்த போர்வை உங்களுக்கு சம்மரில் கூலாக உங்களை வச்சுக்கும், அதே மாதிரி வின்டரில் வார்மாக வச்சுக்கணும். எங்களோட அன்பு மாதிரியே எப்போவும் உங்களுக்கு இருக்கும். எங்களோட கடினமான நேரங்களில் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, அதே போல் உங்களோட கடினமான நேரத்துலையும் நாங்கள் உங்களுக்கு கூட இருப்போம். இதுதான் என்னோட பெஸ்ட்டு கிஃப்ட்டு நான் ரிசீவ் பண்ணதுன்னு சொல்லி சுதா மூர்த்தி சொல்லியிருக்காங்க. இந்த 3000 பேரும் சேர்ந்து இந்த போர்வையை தைச்சி உங்களுக்கு
கொடுத்ததுனால தான் 3000 ஸ்டிச்சஸ், அதாவது 3000 தையல் வந்து அந்த போர்வையில் இருந்தது. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு பேர் 3000 ஸ்டிச்சஸ்னு வச்சுருக்காங்க. மொதல் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதில் 11 சாப்டர் இருக்குது. இனி வர சாப்டர்லாம் கொஞ்சம் சீரியஸாக முடிக்க பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.